Good evening to everyone. Good evening சொல்ல மாட்டீங்களா? Really very happy to be here. Small collection on Dr. V. Chokkalingam. I'm really honored to be here. சில நிமிடங்கள் உங்கள் கவனம் எனக்கு தேவை. ப்ரொஃபசர் கே ராமலிங்கம் என்னுடைய 60 வருடம் என் தோழர், என் நண்பர். அவருடைய தந்தைக்கு நான் மருத்துவராக பணிபுரிந்தேன். அவருடைய மகன் ரவி என்னுடைய மாணவனாக இருக்கின்றார். எனக்கு பெரிய கிடைத்த ஒரு வாய்ப்பு. 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் 90 வயதாகின்ற கேஆரை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரே ரிக்வெஸ்ட், அவருடைய 100வது பிறந்தநாளும் இதே விழாவில் சொக்கலிங்கம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்து. என்னை பொறுத்தவரை நான் ஜஸ்டிஸ் சதாசிவம் கவர்னருக்கு எனக்கு அவார்டு கொடுத்தாரு. இன்று மார்னிங் நம்ம கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு gave me award. Soon I hope I'll get the award from our Radhakrishnan Ayya also. Why I'm telling this one, please remember, how he has raised this level is not a simple thing because of his devotion, hard work. மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் நம் ஐயா கேஆர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கற்றது அனைத்தும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும், கற்றது அனைத்தும் நாம் கற்பிக்க வேண்டும். There is nothing like that we must keep it ourselves. The reason is KKR, I personally feel, stands for K for knowledge, K for kindness, R for the remarkable personality made him to be like this. It's not an easy thing at all. If I ask you one small question, including those on the dais, if a given chance, you know that blood group RH is a rhesus monkey, blood group of A, B, AB, O, because O is the last blood group joined in the evolution of human being. But all will have positive and minus, negative rhesus. If a given chance, what will you choose the best blood group you like to have? Anyone can guess? Everyone will say, Ravi, O group. I know that. If you are going to say O group, you are going to be a universal donor. I won't accept it. Everyone become be positive in your attitude. The moment you become be positive, நீங்கள் எவருமே 100 வருடம் சொக்கலிங்கத்திடம் வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். நான் இவரை பார்க்கும்போது நினைக்கின்றேன், மனிதனை இயக்கிக் கொண்டிருப்பது 5 குணங்கள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 குணங்களில் கண்ணை தவிர 4 புலன்களுக்கு ஆளுமை கொண்டவர் தான் அவர் ENT ஸ்பெஷலிஸ்ட் கேஆர் ராமலிங்கம். மெய், வாய், மூக்கு, காது அனைத்துமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்க முடியும் என்றால் அது கேஆர் கிட்ட தான் இருக்குது. இந்த இதே நிமிட டாக்டர் சொக்கலிங்கத்திற்கு 55 வருடங்களுக்கு முன்பு எனக்கு டான்சில் ஆப்ரேட் பண்ணார். அதற்கு மிக்க நன்றி. I will never forget. Why I am telling these points are all, please remember, only one thing I like to say is, இவரை பார்க்கும்போது நான் ஒரு வானவில்லாக பார்க்கின்றேன். என்னடா வானவில் என்ன? வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் உணர்வுகள், உணவுகள், உடற்பயிற்சி 3 அடங்கி இருக்கின்றது. 3 ஊக்களை உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற 3 மந்திரங்களாக: எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் எந்த மருத்துவருக்கும் வேலை இல்லை என்பதில் மாற்று கருத்தில்லை. இவரை பொறுத்தவரை வானவில் இருக்கின்ற உணவுகள் எடுத்துக்கொண்டால் 7 நிறங்களை நான் பார்ப்பதை விட அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு என்ற குணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற எண்ணம் இவரை வானவிலை மாதிரி நம்மளை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. வானவில் இருக்கின்ற உணவு பயிற்சிகள் பார்த்தா இவர் உணவை ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடுவார். அதை விட உடற்பயிற்சி ஏதாவது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் தினந்தோறும் அதையும் கடைபிடிக்கின்றார். அவர் செய்கின்ற தொழிலை நான் நினைக்கின்றேன் தொழிலாக பார்ப்பதில்லை, அது கிடைத்த வரமாக தியானத்தில் செய்து கொண்டிருப்பதால் தான் 90 வயதிலும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மைண்ட், பாடி, சோல்
மூன்றையும் கனெக்ட் பண்ணி கொடுத்து தான் 20,000 வருடங்களுக்கு முன்பு நம் சித்தர்கள் அஸ் யோகா மெடிடேஷன். அதை தான் நம் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் உலக மக்களுக்கு இன்டர்நேஷனல் யோகா என்று இந்திய மக்கள் மட்டுமல்ல உலக மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதற்கு நம் மோடிஜிக்கு மிக்க நன்றி தெரிவிக்க வேண்டும். இதை நான் ஒன்றே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். உடற்பயிற்சி மட்டும் நீங்கள் இன்றியமையாதது. இன்றும் நான் 9ஆவது மாடி இதயத்துறை தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை 9 மாடிக்கு செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே நீங்கள் வழக்கில் நடந்துடாதீங்க. புதுசாக லிஃப்ட் வேணும் தான் சார், சரவணன் ப்ளீஸ் கம் பை லிஃப்ட். நான் ஏன்பா தொந்தரவு பண்ணேன் சார், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி நியமாக்கிக் கொண்டு உணவுமுறை சீராக வைத்துக் கொண்டு நான் ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். இதை லேசர் பாயிண்டர். இந்த கோடு என்பதுதான் உங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் கோடு உன் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான். இடையில் இருக்கின்ற வாழ்க்கையில் அமைதி இழக்கும் பொழுது சொக்கலிங்கத்திடம் வருவதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இந்த வாழ்க்கையில் 3 மந்திரங்களை சொல்வதை கடைபிடித்துக் கொண்டால் அனைவரும் கவனத்திற்கு நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க கேட்க மாட்டேன் என்றால் இந்த கோடு குறைந்து நீங்கள் இறப்பதை இறைவர் கூட காப்பாற்ற முடியாது. அதான் நான் சொல்லுகின்றேன். ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். உங்களை எப்போயாவது சிரின்னு சொன்னா, எப்பயாவது உங்களை கைத்தட்டுன்னு சொன்னா, மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரமே சிரிப்பதும் கைத்தட்டுவது மட்டும்தான். விலங்குகளுக்கு கிடையாது. கைத்தட்டுகின்ற பொழுது சிரிக்கும் பொழுது ஒரு என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. அந்த என்டார்ஃபின் ஒரு ஹாப்பி ஹார்மோன், மிக சக்தியான ஹார்மோன். அதை அனைவரும் சுரந்து வைத்துக் கொண்டால் எந்த வியாதியும் வராது. வந்த வியாதிகளை போக்குகின்ற சக்தி என்டார்ஃபின். என்டார்ஃபின் என்பது வெளியில் போடுகின்ற மார்பின் போதைப் பொருள் உங்களை கொன்றுவிடும். என்டார்ஃபின் என்பது உங்கள் உள்ளே சுரக்கின்ற மார்பின் உங்களை 100 வருடம் கடந்து வாழ வைக்க செய்கின்ற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகின்றேன், தயவு செய்து நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமதி இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் நம்மை காப்பாற்றிக் கொண்டு நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எவரும் தன் வாழ்க்கையை மற்றவரிடம் காப்பீடுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்து வாழ கற்றுக்கொண்டு நாம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ என்னுடைய ஆசிரியராக சொல்கிறேன், எனக்கு மருத்துவராக சொல்கிறேன், எதுவாக எடுத்துக்கொண்டாலும் கேஆர் நீடுழி வாழ்க என்று சொல்லி அனைவரும் சார்பில் வாழ்த்து விடைபெறுகின்றேன். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். நீங்கள் அனைவரும் நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், இந்த மேடையை அலங்கரித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய புரொஃபசர் கேஆர் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உட்கார வேண்டும். கைத்தட்டுகின்ற ரகசியத்தை சொல்லுகின்றேன். கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் அக்குப்ரெஷர் தூண்டப்பட்டு இந்த தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்து விட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நிறுத்திட்டீங்க, சீரியஸாக சொல்லுகின்ற ரொம்ப ரசித்து கேட்டீர்கள். அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர் சொக்கலிங்கம். மனமார்ந்த நன்றிகள். அண்ட் உங்களுடைய அருமையான வார்த்தைக்கும் சரி, என்னை சரி செய்ததற்கும் சரி, apologies. Well, that is the beauty of having doctors around, right? Precision in everything. With that, now we move ahead for the next address. I'd like to invite Honorable Mr.